வணக்கம் மலத்தோட நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், நம்ம நக்கேஷன் பேரர்ல பொக்கிஷன் பேரர்ல பொக்கிஷன் அவர் பார்த்தோன்னா இப்ப விஜய் கடிக்க ஆரம்பிச்சாரு. நான் ஷாக்கு, என்ன சொல்ல ஏயா நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு உனக்கு, இவ்வளவு நாளா விஜய்க்கு வந்து ஃபயர் விட்டு இருந்தேன், ஏன் இப்ப விஜய் சார் பிடிச்சது கடிக்க ஆரம்பிச்ச அப்படின்னு போய் பார்த்தா விஜய் சாரோட கூட இருக்கிற ஆட்கள் இருக்காங்களா, அதை வந்து நம்ம ஆதவ அர்ச்சனா முஸ்தபா பார்த்தனா இவங்களாம் பார்த்தனா திமுகவோட கொள்கையை வந்து அப்படியே கொண்டு வராங்க. திமுகவோட கொள்கை என்னங்க, சனாதனத்தை டெங்கு மலேரியா போன்ற கொசு வந்து அழிக்கணும் அப்படின்னு சொன்ன கொள்கை இருக்குல்ல, அந்த கொள்கையை இதுல கொண்டு வராங்க. அதனால நம்ம இந்த இடத்துல வந்து உஷாரா இருக்கணும், ஜாக்கிரதா இருக்குன்னு சொல்லி இவர் ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு. அவர் என்ன உருட்டுக்கிறாரு, அதாவது சனாதனம் என்றால் என்னன்னு கூட ஒருத்தர் தெரியாம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இவ்வளவு ஃபாலோஸ் வச்சு ஒரு வந்து வீடியோ போட்டு அதுக்கு வந்து ஒரு உருட்டும் போது அதையும் நம்ப சில பேர் பாக்குறான்னா அப்ப இந்த தமிழ்நாட்டுல எத்தனை முட்டாள் தற்கொலைகள் வாழுதுன்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா அது போன்ற தற்கொலைகள்லாம் ஓட்டு போட்டுதான் இன்னைக்கு வந்து ஆட்சி மாற்றமே மாறி இருக்கு. முதல்ல இவருக்கு என்ன வைத்தறிச்சல், அதாவது இந்த பொக்கிஷங்கிறாருல சனாதனத்தை பத்தி பேசினா இவருக்கு என்ன வைத்தறிச்சல்ன்றது இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது நம்மளோட பொக்கிஷத்துக்கு இப்ப என்ன பயம் வந்துச்சுன்னா, எங்கடா வந்து டிஎம்கேட ஐடியாலஜி, டிஎம்கேட சனாதன ஒழிப்பு இதெல்லாம் வந்து கொண்டு வந்துடுவாங்களோ, இதெல்லாம் கொண்டு வந்தா இந்துக்கள் இங்க வந்து யாரும் வாழ முடியாது, இந்துக்களை வந்து அழிஞ்சிருவாங்க அப்படின்ற ஒரு பயத்துல பார்த்தோன்னா இவர் ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு. இப்படி ஒரு தற்கொலை யாரும் பார்த்துக்க மாட்டீங்க. முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். முன்னாடி இந்த சனாதன தர்மத்தை பத்தி உங்க ஆட்கள், அதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும், சனாதானத்தை ஒழிப்பேன், கொசு டெங்கு மலேரியா மாதிரி சனாதானம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்துல ஆதவ அர்ஜுனா சனாதானம் அப்படின்னு என்னன்னு சொல்லியிருக்காரு தெரியுமா? Even Udayanidhi also the same policy. We don't have any different policies actually. Of course, we have to treat everyone with equality. Tamil Nadu is always based on the equality. Everyone is a mispredict actually. In North, Sanadharma means is Hindu. In Tamil Nadu, Sanadharma is inequality. So that is the controversy always come. நார்த்ல சனாதானம்னா ஹிந்து, ஆனா சவுத்துல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஏற்றத்தாழ்வு. சார் அதுக்கு பேர் தான் ஏற்றத்தாழ்வு, அதுக்கு பேர் சனாதானம் கிடையாது. இல்லாட்டி பிரிவினைவாதம் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு பேர் சனாதானம் கிடையாது. இவர் பாத்தியா அதுக்கு ஒரு விளக்கம், சார் அது பேர் தான் சார் ஏற்றத்தாழ்வு, அது வந்து சனாதானம் கிடையாது, இல்லைன்னா வந்து பிரிவினைவாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, அது வந்து சனாதானம் கிடையாதுங்க. அதாவது நம்ம வந்து ஆதவ அர்ஜுனா சொன்னது தெரியுமா, in North Sanadharma means is Hindu. In Tamil Nadu, Sanadharma is inequality. அதாவது நார்த் மட்டும் இல்ல, நார்த் சவுத் எங்க போனாலும், அதாவது இந்த இந்து மதம் எங்கெல்லாம் போச்சோ அது எங்க போனாலும் பார்த்தோன்னா அங்க சனாதனம் ஒண்ணு இருக்கும், அங்க வந்து இன்இக்வாலிட்டின்னு ஒண்ணு வந்து கண்டிப்பா இருக்கும், அங்க வந்து ஏற்றத்தாழ்வு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். இதெல்லாம் இந்த தற்கூரிக்கு தெரியுமா, யாரு இந்த பொக்கிஷ தற்கூரிக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அதாவது சனாதனம்னா முதல்ல என்ன, அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுட்டு வந்து பேச. இவனு என்ன பாக்குறான் தெரியுமா, சனாதனம்னா அது வந்து ஒரு ஹிந்து அவ்வளவுதான், அதுல வந்து ஏற்றத்தாழ்வு நீ வந்து பேசாதீங்க, அதெல்லாம் ஏற்றத்தாழ்வு வெள்ளக்காரன் கொண்டு வந்தாங்க அப்படின்றானா இந்த தற்கூரிக்கு. டேய் சனாதனம் தான் 4 கட்டமைப்பு வந்து ஃபார்ம் பண்ணணும். தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன், நெஞ்சிலிருந்து பிறந்தவன் சத்திரியன், வைஷ்ணவன், சூத்திரன் அப்படின்னு சொல்லி 4 வந்து அடுக்க வந்து ஆதி காலத்துல அது எழுதப்பட்டு தானே, அதை தானே ஃபாலோ பண்றீங்க, அதை தானே பிராக்டிஸ் பண்றீங்க. அது ஒன்றுன்றது நீ ஏத்திக்க மாட்டேன். ஒண்ணு இல்ல, சிம்பிளா சொன்னா இவங்களுக்கு வந்து இவ்வளவு வந்து இன்டிப்டா சொன்னா வச்சுங்க, இவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க. சிம்பிளா ஒன்று சொன்னா, சனாதனம் வந்து எங்க வந்து நிக்குதுன்னா, டேய் அறிவுட தற்கொலை முதல்ல கேளு, சனாதனம் வந்து எங்க நிக்குதுன்னா அனைத்து சாதனரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொன்ன உடனே சில சங்கிங் மட்டும் இங்க ஓடி வந்து நிக்கிறாங்கல்ல, எதுக்காக அனைத்து சாதனரும் அர்ச்சகர் ஆக்குறீங்க, அதுக்காகவே உருவாக்கப்பட்ட பிராமணர்கள் நாங்க தானே அப்படின்னு ஒருத்தர் நிக்கிறான்னா அதுதான்டா சனாதனம். ஏண்டா நாங்களும் இந்து தாண்டா, ஏண்டா நாங்க வேற்று மதமா, ஏண்டா இதே தமிழ்நாட்டுல பிறக்கிறோம், இதே மண்ணுல வந்து பிறந்து வளர்றோம், நாங்களும் இந்து தான், சர்டிபிகேட் பிரகாரம் பார்த்தா ஒரு ஹிந்து தான், நாங்க வந்து அர்ச்சகர் ஆக கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்டா, இல்ல இதுல வந்து ஆகம விதி சொல்லுது. ஆகம விதி வந்து எங்க தர வருது, மனு தர்மத்துல வருதுன்றான். மனு தர்மம் எங்கடா வருதுன்னு கேட்டா சனாதனத்துல வருதுன்றான். டேய் இதெல்லாம் வந்து யாரா எழுதுனான்னு கேட்டா பெல்ட் போட்ட அவாக்கள் எழுதுனான்றான். ஏண்டா நீங்க எழுதி ஒரு ஃபார்முலா செட் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு இது வந்து சனாதனம், இது வந்து மனு தர்மம் சொல்லுது, இது வந்து ஆகம விதி, இது செல்லாது, அனைத்து சாதனரும் அர்ச்சகர் ஆக முடியாது, தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலினத்த மக்கள் வந்து கோயிலுக்குள்ள போக முடியாது. என்ன காரணம், ஆகம விதி சனாதனம் சொல்லுதடா, இதுதான்டா சனாதனம், இதுதான்டா பேசுறோம், இதைதான்டா உதயநிதி சொல்றாரு. டெங்கு வைரஸ் போல வந்து சனாதனம் பரவி இருந்தா அது வந்து அழிக்கணும் ஒழிக்கணும் சொல்றாரா, அதை பேசுறானா தற்கூரி. அதை விட்டு என்ன சொல்லுவேன், சனாதனா இந்து வந்து அழிக்க போறாரு, இந்து மக்களை கொல்ல போறாரு. டே தற்கூரி, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நச்சா அறிவு இருக்கா? சார் அதுக்கு பேர் தான் ஏற்றத்தாழ்வு, அதுக்கு பேர் சனாதனம் கிடையாது. இல்ல ஏற்றத்தாழ்வு பிரிவினவாதம் இருக்குன்னு சொல்லி நீ கடந்து போறியே, டே அது இந்து மதம் தான்டா இருக்கு, அதை பார்த்து கேள்வி கேட்க உங்களுக்கு தெம்பு திராணி இருக்காடா, கேப்பே நீ அதை கேள்றானா. அதை விட்டு என்ன சொல்றான், சனாதனம் அது வந்து இந்து, அது வந்து வேற, இன்இக்வாலிட்டி இதெல்லாம் பார்த்தா இது வேறன்ற அடுத்த சொல்றாருன்னு பார்ப்போம். என்னதான் ஆதவ அர்ஜுனா அவர்கள் டிவிகே மெம்பரா இருந்தாலும், இந்த முஸ்தபா அவர்களும் டிவிகே மெம்பரா இருந்தாலும் அவரும் சொல்லியிருக்கார், சனாதனத்தை அழிப்பதுதான் எங்களுடைய எண்ணமும் கூட. சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். நாங்களும் பெரியாரை வச்சிருக்கிறோம், அம்பேத்கரை வச்சிருக்கிறோம், சனாதனத்தை ஒழிக்கப்படணும் நாங்கள் களத்தில் வைக்கிறோம்.
ஸோ இந்த இடத்துல மறுபடியும் ஒரு திமுகவுடைய காப்பியா தாவேகா வருதா அப்படிங்கிறத நிறைய ஹிந்துக்கள் கேள்வியா கேட்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் ஆல்ரெடி அடி வாங்கியிருக்காங்க. அடி வாங்கியிருக்காங்கன்னா இந்த திமுக எப்ப பார்த்தாலும் ஹிந்துக்களை பத்தி ரொம்ப தரக்குறைவா பேசுவது, அவங்களுடைய மத நம்பிக்கையை கொச்சைப்படுத்துவது, அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய இப்ப சனாதன தர்மம் அப்படின்னா யாருமே சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்றாங்களா இல்ல சனாதன தர்மம்னா என்ன அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் யாருக்குமே தெரியாது. உனக்குமே ஒண்ணு தெரியாதான் தற்கொலை, நீ ஏன் அப்புறம் வந்து பேசுற? ஒண்ணு வந்து தெரிஞ்சுட்டு வந்து பேசணும், தெரியாது எது ஒண்ணு பேசுற, யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாதுன்னா உனக்குன்னு தெரியாது. அப்ப தெரியல என்ன பண்ணும்? மூடிட்டு இருக்குல்ல, அப்ப எதுக்கு இதுல வந்து பேசுற? அப்ப நீ ஒண்ணு சொல்ற, திமுக வந்து இந்துக்களோட மனதை வந்து புண்படுத்துற மாரி வலிக்கிற மாரி நிறைய விஷயம் பண்ணிக்கிறாங்க, நிறைய வந்து அவங்கள வந்து அடிச்சதால தான் மக்களை வந்து இன்னைக்கு அவங்க வந்து ஓரங்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு உனக்கா வந்து கொஞ்சம் வரலாறு எடுத்து பார்க்க தெரியுமா, படிக்க தெரியுமா? திமுக தானே சமூக நீதி அனைத்து சாதனையோரும் அர்ச்சகராக ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. பெண்களும் அர்ச்சகராகன்ற திட்டத்தை அவங்க தானே கொண்டு வராங்க. சொத்தில் சம பங்கு பெண்களுக்கு தாங்கன்னு சொல்லி அவங்க தானே கொண்டு வராங்க. ஆகம விதிப்படி சனாதன முறைப்படி பார்த்தோன்னா பெண்களுக்கு சொத்தே சேரக்கூடாதுன்னு சொல்றான். ஆனா இங்க சொத்தில் சம பங்கு கொண்டு வரான்னு சொல்லி திமுக அரசு சட்டம் கொண்டாடுது. அடுத்து இவன் வந்து சூத்திர, இவன் வந்து கீழ்சாதி, இவன் வந்து உள்ள போக கூடாது, இவன் வந்து செருப்பு போட்டு அந்த தெருவுக்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லும் போது அவனையும் இங்க வந்து கைப்பிடிச்சு அடுத்து சென்றதானே இங்க வந்து திமுக அரசும் திராவிட கட்சிகளும் நீதி கட்சிகளும். அதை பத்தி பேசு, அதை பத்தி உனக்கு தெரியாதா? இதெல்லாம் தெரியாம நீ மனு ஒரு கேமரா ஆன் பண்ணி வச்சு நீ மனு ஒரு வீடியோ போட்டுக்கிறே. யோ சத்தியமா ஒண்ணு பார்க்கும்போது செம காமெடியா இருக்கியா? யோ நீ யாரையா இந்த மாதிரி ஒரு பல்பா இருக்கிற? எதனா அதாவது எதனா விக்கிபீடியால யூடியூப்ல எதனா பார்த்துட்டு அதை அப்படியே ஒரு 4 வீடியோ எடுத்து பேசி, ஆனா என்னன்னா உன்னையும் 4 பேர் பார்த்து கொண்டாடுறான்னு பாரு தெரியுமா? இல்ல நீயே எவ்வளவு தத்தியா இருக்கும்போது உன்னை ஒருத்த ஃபாலோ பண்ண தெரியுமா? அவன் எவ்வளவு தத்தியா இருப்பான் பாரு. எனக்கு என்னுடைய அம்மா, என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டி சொல்லி கொடுத்த வாழ்வியல், இந்த வாழ்வியல் தான் சனாதனமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. இங்க நாங்க ஏற்றத்தாழ்வை பார்க்கிறோமான்னு கேட்டா இல்ல. என்னுடைய எடிட்டர் எந்த சாதின்னு எனக்கு தெரியாது, என்னுடைய கேமராமேன் எந்த சாதின்னு எனக்கு தெரியாது, என் வீட்டுல வேலைக்கு வரவங்க எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களும் என்ன சாதி மதம்னு எனக்கு தெரியவே. அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட ஆபீஸ்ல வந்து வேலை செய்யறது வந்து எந்த சாதின்னு தெரியாதா? யோ நீ பேசுற, இவர் போட்ட ஒரு வீடியோ இருக்கு, பழைய ஒரு வீடியோ, அந்த வீடியோ வந்து பாத்திருக்கேன். நீங்க ஏன்னா பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. உண்மையா பார்த்தனா ஒரு கீழ் சாதி, அவங்களாம் அந்த கீழ் சாதி மக்கள்லாம் வந்து அப்படி வாழும்போது மேல் சாதி மக்களாக நாங்களாம் வந்து இப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு கோபம் வருதுன்னா அப்படின்னு வந்து இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதாவது அந்த மக்கள்லாம் கீழ் சாதியா, இவெல்லாம் வந்தா மேல் சாதியா. ஏன்டா டே இதுலயே வந்து நீ வந்து எவ்வளவு ஏற்றத்தாழ்வு பார்த்து ஒரு வந்து வீடியோ போட்டுருக்கா, நீ வந்து எவ்வளவு சாதி வெறி பிடிச்ச. ஏன்டா நீ யாரா சாதி பார்க்கும்போது நீ உன்னோட ஆபீஸ்ல வந்து வேலைக்கு எடுத்திருப்ப? இதெல்லாம் நாங்க நம்பணும். யாருமே சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்றாங்களா இல்ல சனாதன தர்மம்னா என்ன அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் யாருக்குமே தெரியாது. அதிகமான நபர்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாதுப்பா, நான் ஒரு ஹிந்து, எனக்கு தெரியாது. அப்புறம் சொல்றாரு, நான் வந்து சனாதனத்தை வந்து அங்கெல்லாம் பிராக்டிஸ் பண்ணதே கிடையாதுனால பார்த்ததே கிடையாது. பார்க்கலாம் நீ ஒரு தற்குறிடா அப்படிதானே சொல்லி ஆகணும். சிம்பிளா சொல்றேன், ஒரு நியூஸ் வந்தது, சங்கராச்சாரியர் வந்து நம்ம தமிழரசி இருக்காங்களா, அதாவது தெலுங்கானாவிலும் பாண்டிச்சேரியிலும் வந்து ஆளுநரா இருந்த ஒரு தமிழரசி, அவங்க சங்கராச்சாரியர் போய் பார்க்க போறாங்க. இதே வந்து சாமி சார்ந்த ஏதோ பொருள் நினைக்கிறேன், அதை தூக்க அப்படி போறாரு. அப்படி தூக்கி போற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதுதான் சனாதனம். அதுதான். ஏன்னா அந்த அம்மாவை அவ்வளவு வந்து அவ்வளவு ஏற்றா அவ்வளவு கீழே நினைக்கிறதால தான். அதாவது அந்த அம்மா பார்த்தனா ஒரு வந்து அரசு அதிகாரி, இது பார்த்தனா உழைக்காம வெறும் வந்து ஓசி சோறு சாப்பிட்டு கோயில உட்காந்து சாமி கும்பிடுது. இது ஒரு அரசு அதிகாரை பார்த்து கேவலமா தூக்கப்படுது. அப்ப இங்க வந்து ஒரு ஃபாலோ பண்ணதுல ஒரு பிராக்டிக்ஸ், இதெல்லாம் வந்து எங்க இருந்து வருது? இதுதான்டா சனாதனம். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுறா இல்ல இதெல்லாம் தெரியுமா இல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாது, இதெல்லாம் அப்படியே கலந்தே போயிடணும், இங்கெல்லாம் இன்இக்வாலிட்டி எல்லாம் இதெல்லாம் வந்து அப்படியே இருந்தாகணும் அப்படின்னு யோசிக்கிறோம்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டான். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா இது நீ கண்டிப்பா பேசியிருப்ப. அப்ப என்ன தெரியுது இதுல இருந்து? உங்ககிட்ட இருந்து அந்த சங்கிய மனப்பான்மையும் அந்த சாதி வெறியும் அப்படியே வெளியே வருது. அதுதான் இப்ப நீ வந்து பேசிட்டு இருக்க. எனக்குன்னு ஒரு வாழ்வியல் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா மதங்களையும் நம்ம கும்பிட வேண்டும், எல்லா மதங்களில் இருக்கக்கூடிய சாமிகள் நமக்கு ஒண்ணுதான், எல்லாரும் நம்முடைய நண்பர்கள் தான். அடுத்தவன சொல்றப்பல எம்மதம் சம்மதம் தான், நான் வந்து எல்லா மதத்தையும் வந்து வழிபடக்கூடிய ஒரு ஆள் தான், எல்லாரையும் வந்து நான் வந்து மதிக்கிறேன் அப்படின்றப்பல. அப்படியா? திருப்பரங்குன்றத்துல சங்கிகள் வந்து மத கலவரம் பண்றதுக்கு தீபம் ஏத்துறதுக்கு வந்து பிரச்சனை பண்ணாமலே நீ எந்த ஸ்டாண்ட் வந்து நின்ன சொல்லு? எந்த ஸ்டாண்ட்ல நின்ன சொல்லு? சனாதன ஸ்டாண்ட் வந்து நின்னியா இல்ல தமிழ்நாடு முற்போக்கு ஸ்டாண்ட் வந்து நீ வந்து நின்னியா சொல்லு? சனாதன சங்கி ஸ்டாண்ட் தான் நீ வந்து நின்ன. தீபம் ஏத்தனா அங்க என்ன தப்பு அப்படின்னு நீ வந்து கேட்டு வீடியோ போட்ட. சங்கி யோ நீ எல்லாம் பேசலாமா? சரி அடுத்த என்ன சொல்றாரு பாப்போம். சத்தியமா சொல்ல எனக்கு தெரியாது. நான் எப்படி ஒரு சனாதனவாதியா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, வாழ்வியல் அடிப்படையில் நான் ஹிந்து. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? இந்த சனாதனவாதிகள் அப்படின்னு சொல்லி இந்த ஹிந்துக்கள் எல்லாம் ஒன்னா தூக்கி உள்ள கொண்டு போயிடுறீங்க. இப்படி ஒன்னா கொண்டு போகும்போது எங்களுக்கு என்ன வலிக்குது அப்படின்னா, இதே எவ்வளவு நாள் தான் எங்களை போட்டு அடிச்சுட்டே இருப்பீங்க? இல்ல தெரியாம தான் கேட்கிறேன், எவ்வளவு நாள் தான் அடிச்சுட்டு இருப்பீங்க? கேட்டா திராவிடம் பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி பெரிய டேஷ் மாதிரி பேசுவீங்க அப்படின்னு சொல்லி நானே கேட்கிறேனே. ஐயோ எவ்வளவு காலத்துல நீ வந்து அடிப்பீங்க டேஷ்? ஐயோ கோவம் வருது இல்ல? அதாவது எவனுக்கு கோவம் வரும்? அதாவது சங்கியங்களை அடிச்சா சங்கியங்களை திட்டுனா எவனுக்கு கோவம் வரும்னா, சங்கியா இருக்கிறவங்க மட்டும் தான் கோவம் வரும்.
சங்கியே எவன் தன்னை வந்து நினைக்கிறானோ அவனுதான் கோவம் வரும். ஏன் அப்படி சொல்றேன்னா, சனாதானம் வந்து டெங்கு மலேரியா போன்ற ஒரு கொசு போன்ற அந்த ஏற்றத்தாழ்வு வந்து ஒழிக்கணும்னு சொல்லும் போது எந்த ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கும் கோபம் வரல. ஆனா சங்கிகள் மட்டும் பார்த்தோன்னா கதற ஆரம்பிக்குது, எரிய ஆரம்பிக்குது, பதற ஆரம்பிக்குது. அப்ப உனக்கு அது கோபம் வருந்தாண்டி வரும். ஏன்னா நீ சங்கி. சிம்பிளா சொல்றேங்க, இங்க வந்து ஹிந்து அப்படின்ற ஒரு கேட்டகரி ஐடென்டிஃபை பண்ண வேணாங்க. நீ தமிழனா சங்கியா அப்படின்னு தான் பார்க்கணும். திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தணும். ஆமா, அந்த கோயில் பார்த்தோன்னா அது வந்து இந்து கோயில். அங்க வந்து ஒரு மிகப்பெரிய கலவரம் பண்ணோம். பாபர் மசூதி எப்படி அங்க வந்து இடிச்சு உடைச்சு ஒரு மிகப்பெரிய மத கலவரம் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு கலவரம் பண்ணணும் ஒரு மைண்ட் செட் உனக்கு இருந்துச்சுன்னா நீ ஒரு சங்கி. இல்ல சிறுபான்மை மக்கள், முஸ்லிம் மக்கள் நம்மளோட மாமா மச்சம் தான், அவன் அங்க இருக்கட்டுமே அப்படின்னு அவனுக்கு நீ வந்து இடம் கொடுக்குற ஒரு மனசு வச்சுன்னா நீ தான் உண்மையான தமிழர். அப்ப இங்க வந்து இந்து அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி எல்லாம் இங்க வேணாம். நீ சங்கியா தமிழனா அப்படின்றத இங்க வந்து பார்த்தோம். அப்ப நீ தமிழுக்காக, தமிழ் பிரச்சனைக்காக, தமிழ் மக்கள் பிரச்சனைக்காக நீ வந்து இதனால் வரைக்கும் எதனா பேசிருக்கிற, ஆணித்தரமா நின்று இருக்கேன்னு பார்த்தா இல்ல. சங்கித்தனமா பிஜேபி கொண்டு வர திட்டத்துக்கும் பிஜேபி பேசுற சில கருத்துக்கு தான் நீ வந்து சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டுக்கிற. அதுக்குதான் நீ வந்து ஃபயர் விட்டுக்கிற வழிய தமிழ் சார்ந்த அக்கறையோ நலனுக்கோ நீ வந்து பேசுறதுக்காக ஒரு வீடியோ நீ வந்து போட்டதா வந்து நான் பார்த்ததே இல்லை. ஆனா இங்க பெரியாருடைய காலத்தில், பெரியார் வாழ்ந்திருந்த காலத்தில் அந்த நேரத்துல இருந்த அந்த சமூக சூழ்நிலை, அங்க இருந்த இந்த இந்து மதத்தை சார்ந்தவங்களோ இல்லாட்டி சனாதனவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேலாதிக்கத்தை சார்ந்தவங்க, ஹையர் காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்க பிராமின்ஸ் இருக்காங்களா, அவங்களால ஏற்பட்ட ஆப்ரஷன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் இருந்திருக்கு. பெரியார் அவர்கள் அதை எதிர்த்து பேசினார். இப்ப இந்த நேரம் இன்னைக்கு எவ்வளவு மாறிட்டோம், எவ்வளவு விஷயங்களை படிக்க ஆரம்பிச்சிட்டோம், எல்லாருக்குமே சமமா எல்லா விஷயங்களும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப ஆரம்பிச்சிருக்கு நம்ம சொல்லலாம். ஓகே, இவன் என்ன சொல்லனா, பெரியார் காலத்துல வந்து சனாதானம் ஏற்றத்தாழ்வு இருந்துச்சுல்ல, இப்பெல்லாம் இல்லைங்க. இவன் தற்கொலை ஒன்றும் இல்லை, வண்டி எடுத்துட்டு அப்படியே சவுத்து நோக்கி போயா, ஒவ்வொரு ஊரும் பார்த்தோன்னா சேரி ஊரை தான் தனித்தனியாக இருக்கு. இதெல்லாம் வந்து எப்படி வந்தது? இதெல்லாம் சனாதனம் தானே. இதெல்லாம் வந்து என்னைக்கு நீ ஒன்று சேர்க்க போற, எப்போ கொண்டு போய் அரசியலை கொண்டு போய் அந்த மக்களை வந்து அரசியல்படுத்தி பகுத்தறிவை கொண்டு போய் சேர்த்து என்னைக்கு நீ வந்து ஒன்று சேர்ப்ப? இதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாதா? நீ எங்கே ஒரு இடத்துல சேஃபா நிம்மதியாக வாழ்ற, யூடியூப்ல வீடியோ போடுற, காசு வந்து சம்பாதிக்கிற, ஜாலியாக இருக்கிறதால உனக்கு சுத்தி இருக்கிற எல்லாம் வந்து நிம்மதியாக வாழ்றான் அப்படின்றலாம் அர்த்தம் கிடையாது. தற்கொலை முதல்ல வெளியே வந்து பாரு. தினம் எங்க ஒரு இடத்துல சாதி ரீதியா பார்த்தோன்னா வன்முறை, வன்கொடுமைகள் நடக்குது. அன்டச்சபிள் இன்னைக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணப்படுது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாத தற்கொலை? இதெல்லாம் பாரு. இதெல்லாம் நியூஸ் வந்து வெளியே வந்து பார்க்கணும். அதுதான் சொல்றேன், மக்களுக்காக களப்படையில போய் மக்களுக்கு மக்களோட மக்களா நேரில் நின்று பார்க்கணும் தெரியும். இன்னைக்கு சமீபத்தில் விஜய் பதவி ஏற்று ஒரு வாரம் கூட ஆகல, இன்னைக்கு ஒரு ஹானர் கில்லிங் நடக்குது, சாதி வன்கொடுமை நடக்குது. ஒரு பொண்ணு முடிய பார்த்தோன்னா பையனை வெட்டி கொல்றான். இதுக்கெல்லாம் என்னடா காரணம்? என்ன காரணம்? சாதி திமிரு தானே, சாதி ஆணவம் தானே. அப்ப இதெல்லாம் நீ பாக்குறதே கிடையாதா? இந்த காலத்துல யாருங்க சாதி பாக்குறா? இந்த காலத்துல யாருங்க அப்படி இருக்கிறா? நாங்களாம் மாறிட்டுங்க. ஏய், நிலா எந்த உலகத்துல வாழ்ற? நிலா வந்து தமிழ்நாட்டுல வாழ்றியா, இல்ல வந்து நிலா அந்த மாதிரி வந்து கேலக்சி அப்படிலாம் மாறி வேறொரு உலகத்துல வாழ்றேன்னு தெரியல. முதல்ல ரியாலிட்டி என்னன்றது தெரிஞ்சுட்டு பேசு. அட்லீஸ்ட் தினமும் பேப்பர் படிச்சா கூட இதெல்லாம் தெரியும். ஏன் இந்த மாதிரி சம்பவங்கள், ஏன் அந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து நடக்குது? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் அந்த மக்கள் வந்து மாற மாட்டாங்க? எவ்வளவு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் ஏன் அந்த மக்கள் வந்து திருந்த மாட்டேங்குது? இதெல்லாம் என்ன காரணம்னா, சனாதனம், மனு தர்மம், இதெல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணி 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 மண்டியில மலம் அப்படியே வந்து ஏறி போய் உட்காந்துட்டு இருக்கு. எப்படி மாறுவாங்க இந்த மக்கள்லாம்? இதை பத்தி பேசியா? இதை பத்தி கேள்வி கேள்வியா? அதெல்லாம் நீ பேச மாட்ட. ஏன்னா நீ தான் ஒரு சங்கிய, வாயே பேக்கி மூடிக்க. ஸோ இந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்னு சொல்றத நீங்க ஏற்றத்தாழ்வுன்னு சொல்லுங்க, பிரிவினைவாதம் அப்படின்னு சொல்லுங்க. அதுல சனாதானவாதம் அப்படின்னா ஓகே, தீவிர ஹிந்துக்கள் இல்ல தீவிர இந்துத்துவா இல்ல அதீத ஹிந்துத்துவா அப்படின்னு சொல்லுங்க. அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட நபர்களும் நாங்க கிடையாது. ஆனா நீங்க எங்க எல்லாத்தையுமே ஜெனரலைஸ் பண்ணி சொல்வது எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? அப்போ திமுகவினுடைய மாறுவேடம் தான் தாவேக்காவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட எங்களால என்ன பதில் சொல்ல முடியும்? என்ன பதில் சொல்ல போற? ஆமாண்டா, இவங்களும் வந்து ஒரு திமுக தான் அப்படின்னு சொல்லு. அப்படிதான் சொல்லு. அது வந்து தமிழ்நாட்டில் பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் இவங்களோட கொள்கையை சொல்லாம நீ வந்து ஓட்டே வாங்க முடியாது. ஏன்னா இவங்களோட கொள்கையில் தான் பார்த்தோன்னா சமத்துவம் இருக்கு. நீ மற்ற எந்த கொள்கை கொண்டு வந்தாலும், சாவர்கர் கொள்கை கொண்டு வந்தாலும், கோட்சே கொள்கை கொண்டு வந்தாலும் இங்க வந்து யாரும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் இன்இக்வாலிட்டி, அதெல்லாம் பார்த்தோன்னா அன்டச்சபிள் வந்து பிராக்டிஸ் பண்ணும். ஸோ அதனால வந்து யாரும் அதுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டான். சமத்துவத்தை நோக்கி எவன் பேசுறனோ கண்டிப்பா அவனுக்கு ஓட்டு போடுவான். அப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து கணிசமான வந்து ஓட்டு வாங்கியிருக்கிறாருன்னா அவரு முற்போக்கு சிந்தனை உள்ள சில தலைவர்கள் வந்து பேசினால்தான். ஸோ அதனால தான் இங்க வந்து ஓட்டு போட்டவங்க. மோடி சாரோட சீடன் நான் தான், மோடி சாரோட ஜூனியர் நான் தான்
அப்படின்னு சொல்லி விஜய் சார் வந்து ஓட்டு கேட்டிருந்தாருன்னா தமிழ்நாட்டு மக்கள் ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருந்திருக்கும். அதான் நினைச்சிட்டு பேசு, நீ மட்டும் பேசிட்டு இருக்காது. அடுத்து என்ன சொல்றாரு பாப்போம். விஜய் அவர்களுடைய பாலிசி என்ன? பெரியார்ல கடவுள் மறுப்பு அப்படிங்கிறதுல மட்டும் நாங்க உடன்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏற்றத்தாழ்வு இருந்தா வாத்தலைவா, நானும் சேர்ந்து போராடுறேன். ஏற்றத்தாழ்வு இருக்கா, வாத்தலைவா சேர்ந்து பேசுவோன்றே. இப்ப நடந்த ஹானர் கில்லிங் பத்தி பேச வேண்டியதானே? இல்ல இந்த நாள் வரைக்கும் உன் சேனல்ல நீ எத்தனை வந்து நான் ஹானர் கில்லிங் பத்தி வீடியோ போட்டிருக்க சொல்லு போலாம். எத்தனை சாதிய பிரச்சனை பத்தி நீ வீடியோ போட்டிருக்க, மேல் பாதி பத்தி நீ வீடியோ போட்டிருக்க. மேல் பாதி பிரச்சனை வந்து நீ வந்து யார் பக்கம் நின்ன? ஏங்க காலங்காலமா அந்த மக்கள் வந்து கோயில சாமி கும்பிடுறாங்க, இவங்க ஏங்க அங்க போறாங்க? ஏன் இவங்க ஆந்திராக்காரங்களா இல்ல கேரளாக்காரங்களா? தமிழ் தாண்டா, தமிழ் மக்கள் தாண்டா இவங்களும். ஏன்டா அவங்க போய் அந்த கோயில சாமி கும்பிட கூடாதா? இல்லங்க இதெல்லாம் ஆகம விதிங்க. ஏனே எங்க சுத்தி அங்க சுத்தி இங்க தானே நீங்க வந்து நிப்பீங்க. சும்மா வந்து வாயில பேசக்கூடாது. வார்த்தை ஏற்றத்தாழ்வை பத்தி பேசணும். டேய் இன்னைக்கு கல்யாணம்னா கூட சாதி பார்த்தானே மேரேஜ் பண்றான். ஒவ்வொரு சாதிக்கும் பார்த்தோன்னா மேட்ரிமோனி ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாக்குறே இல்லையா? சும்மா அடிச்சு ஒரு தற்கொலை. ஐயோ இதை பார்க்கும்போது ஆக்சுவலி இதை பத்தி நம்ம பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். இந்த மாதிரி வந்து ஒன்னும் தெரியாம சில வந்து தற்கொலை போற வீடியோக்கு அவ்வளவு லைக்ஸ் கமெண்ட்ஸ் போட்டுன்னு அந்த உலகத்துல வாழ்றவனும். அப்ப அவங்க எல்லாம் பார்த்தோன்னா எந்த ஒரு அரசியல் புரிதலும் எந்த ஒரு அரசியல் அறிவும் இல்லாம சில பேர் வாழ்றான்னு பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கு. வீடியோ ரீதியா இந்த தற்கொலை சங்கி என்ன சொல்லுதுன்னா, ஆதவ அர்ஜுனா பார்த்தனா சிறுபான்மை ஓட்டுக்காக அவர் வந்து மேடையில பேசினாரு. என்னன்னா அவர்கள் யோசித்து மத சார்பற்ற கொள்கையில் சமூக நீதி கொள்கையில் நான் உறுதியாக இருந்து இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் என்னை தேர்ந்தெடுத்தார்கள். நான் கொள்கையில் இருந்து விலக மாட்டேன். கிறிஸ்து ஓட்டு முஸ்லீம் ஓட்டு போட்டு நாங்க வந்து வின் பண்ணோம், வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து நாங்க இந்துக்கள் ஓட்டு போடலையா அப்படின்னு மாரி ஏன் எங்களை வந்து தொடர்ந்து நீங்க வந்து காயின் பண்றீங்க? ஏன் எங்களை வந்து நீங்க வந்து தொடர்ந்து நீங்க தாக்குதல் வந்துறீங்க? இப்படியே நீங்க போக போக நாங்க மாற்றா நாங்க வந்து யாரை எடுப்போம்னா, ஆமாண்டா நாங்களும் ஒரு சங்கி தாண்டா, நானும் ஒரு பிஜேபி தாண்டா அப்படின்னு சொல்லி நாங்க பிஜேபிக்கு வந்து மாற்றா வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு இப்போ வந்து விஜய் வந்து கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோடி இல்ல வேற யாரு வந்தாலும் எந்த ரூபத்தில் எங்க சங்கி வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், ஐயோ எவன் சங்கி எவன் மத கலவரத்தோட வரான் எவன் சாதி வீரோட வரான்னு எல்லாருக்கும் தெரியும். நீ வந்து அப்படியே புனித மாரி வந்து நீ வீடியோ பண்ணுகிற, நீ வந்து எவ்வளவு பேர் சாக்கடை, நீ வந்து எவ்வளவு பேர் சாதி வீரி பிடிச்சது எனக்கு தெரியும். நான் உன்னுடைய பழைய வீடியோலாம் வந்து நான் பார்த்திருக்கேன். நீ வந்து எவ்வளவு சாதி வன்மத்தோட வந்து கீழ் சாதி மேல் சாதி எல்லாம் சொல்லிலாம் நீ பேசி போட்டிருக்க. யூடியூப் போட்டே உன்னை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாப்புல, கிழிச்சு விட்டுருக்காப்புல. நீ வந்து அப்படியே புனித மாரி பேசிக்கிற. இங்க வந்து ஒண்ணுமே இல்லை, இங்க வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நம்மளாம் இந்துக்கள் சமமா வாழ்றோம், ஒண்ணுமே தெரியலன்ட்டு கண்ணை கட்டி ஏதோ ஒரு காட்டுக்குள்ள வாழ்ற. வெளியே வா, வெளியே வந்து பாரு, மக்கள் பிரச்சனை நிறைய இருக்கு, தினம் தானே அதெல்லாம் பத்தி பேசு. அதெல்லாம் விட்டுட்டு இப்ப என்ன பண்றேன்னு விஜய் பார்த்தனா பெரியாரோட கொள்கையை வச்சிருக்கிறாப்புல, அம்பேத்கர் கொள்கையும் வச்சிருக்கிறாரு. இவர் வந்து அப்படியே வந்து எல்லாரையும் சமமா பாக்குற பேர்ல சங்கிகளுக்கு வந்து இவர் வந்து சப்போர்ட் பண்ணாம விட்டுறவரோ, பிஜேபியோட அஜெண்டாவை வந்து இங்க வந்து அமல்படுத்தாம விட்டுறவரோன்ற ஒரு பயத்துல அச்சத்துல வந்து நீ பேசி கதறி இருக்க. அதுதான் நல்லா தெரியுது அந்த வீடியோ பார்க்கும்போது. மக்களாகிய நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.